சுரேன் கார்த்திகேசனுடைய இந்த நூல் வெளியீட்டிலே பங்கு பெற்றுகின்ற வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் மிகவும் மனமகிழ்ச்சி அடைகின்றேன், மன நிறைவடைகின்றேன். ஏனென்றால் சுரேனோடு அடிக்கடி கதைப்பதுண்டு, ஆனால் அவருடைய குரல் தான் எனக்கு பரிச்சயம். அவரை நான் நேரில் சந்தித்ததில்லை ஒருபோதும். அண்மையில் அவருடைய நூல் என்னுடைய கையிலே கிடைத்த பொழுது கையில் வச்சிருக்கலாம். அப்போ அந்த நூலை பார்த்த பொழுது ஏற்பட்ட உணர்வு சரியான வித்தியாசமாக இருந்தது. அதுக்குரிய காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பழமையாக உரையாற்றுவது என்பதை விரும்புவதில்லை. சில விளக்கங்களை கொடுப்பது அது பலனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றதுக்காக ஒரு காட்சி உட்படுத்தல் மூலமாகத்தான் இதை செய்ய விரும்புகிறேன். இந்த போரின் சாட்சியம் என்ற நூலை பற்றி என்னுடைய பார்வையை முன்வைப்பதற்கு முதல் இரண்டு சொற்பிரயோகங்களை பற்றி சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நரேட்டிவ்ஸ் என்ற ஆங்கிலத்திலே சொல்லுவது. இந்த நரேட்டிவ்ஸ் என்ற சொல்லுக்கான சரியான தமிழ் சொல் எனக்கு தெரியவில்லை. சில நேரம் இருக்கக்கூடும், ஆனால் அப்படி யாரும் தமிழ் தெரிந்தவர்கள் இருந்தால் நல்லது, என்னை விட தமிழ் தெரிந்தவர்கள் இருந்தால் அந்த சொல் கண்டுபிடிக்க முடிந்தால் நல்லது. நான் அந்த சொல்லினுடைய உள்ளடக்கம் என்ன என்பதை சொல்லுகிறேன். நரேட்டிவ்ஸ் என்ற ஆங்கிலத்திலே சொல்லப்படுகின்ற சொல் ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்லுகின்ற சொல். அதாவது நாங்கள் எங்களுடைய போராட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அரசியல் செயற்பாடாக இருந்தாலும் சரி, எங்களுடைய நரேட்டிவ் என்ன என்பதை வைத்துத்தான். அப்ப அந்த நரேஷன் என்று சொல்லி அறிந்திருப்பீர்கள். நாடகங்களிலே அல்லது எழுத்துத்துறையிலே ஈடுபடுபவர்களுக்கு தெரியும். நரேஷன் என்று சொல்வது எடுத்துரைப்பது, எடுத்து எம்புவது, ஒரு விடயத்தை விளக்கமாக எடுத்து சொல்லுகின்ற முறையை நரேஷன் என்று சொல்லுவார். நாடகங்களை நரேட் பண்ணுவது, கவிதா நிகழ்வுகளில் நரேஷன். ஆனால் அந்த நரேஷன் அல்ல நான் சொல்லுகின்ற இந்த நரேஷன். அதை விட மேலான ஒரு விடயம். அதாவது ஒரு கருத்து நிலையின் ஊடாக இந்த நிகழ்வுகளை புரிந்து கொள்வது. உலகளாவி நடக்கின்ற நிகழ்வுகளாக இருக்கலாம், முள்ளிவாய்க்காலாக இருக்கலாம், இவற்றை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உலக அரசியலாக இருக்கலாம். அனைத்தையுமே நரேட்டிவ்ஸ் ஊடாக, நரேட்டிவை விளங்கினால்தான் நிகழ்வுகளை, போக்குகளை எல்லாத்தையுமே கணிப்பிட முடியும். அப்ப அந்த நரேட்டிவ் என்பதற்கான தமிழ் சொல் என்ன என்ற சிந்தனையில பார்க்கிற பொழுது எடுத்துரைப்பு பொருத்தம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னதை போல நாடகங்கள்ல தான் அது பொருத்தமாக இருக்கிறது. நரேஷன், எடுத்தியம்பல், நோக்கு நிலை, பெர்ஸ்பெக்டிவ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, பொருத்தமாகப்படவில்லை. எண்ணப்பாடு, அது ஒரு போன போக்கிலே எண்ணி விட்டு போகின்ற விடயம் மாதிரி அந்த சொல் இருக்கிறது. அப்ப அந்த தமிழ்ல சரியான சொல்லு கண்டுபிடிக்க முடியவில்லை. நரேட்டிவ்ஸ் என்கின்ற அந்த பொருளுக்கு. ஆகவே நான் நரேட்டிவ் என்று சொல்வது என்ன என்பதை நான் சில உதாரணங்கள் ஊடாக விளங்கப்படுத்துகின்றேன். ஒரு உதாரணம் முள்ளிவாய்க்காலோடு சம்பந்தப்பட்ட உதாரணம். எங்களுடைய இந்த செய்திகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வருகின்ற வேலையிலே வன்னியிலே மிகவும் சிரமமான சூழலுக்குள்ளே வேலை செய்து கொண்டிருந்த ஒரு ஊடகவியலாளர் தமிழ்நெட்டுக்கு வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு ஈழநாதம் பத்திரிகையில இருந்துதான் அவருடைய பயணம் ஆரம்பமாகி இருந்தது. சுரேனுடைய நண்பரும் கூட அவர். இந்த புத்தகத்தில எல்லாம் அவரை பற்றி இருக்கிறது. அவர் உங்களுக்கு தெரியும், சிவராம், மாமனிதர் சிவராம், தமிழ்நெட்டோடு வேலை செய்தவர், எங்கள் ஆசிரியர் குழாமில் இருந்தவர். அவர் கொல்லப்படுகின்றார். அவரை கொல்ல முதலங்களால் காப்பாற்ற முடியவில்லை என்ற அந்த ஏக்கமங்களுக்கு இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு விடயம் இந்த எங்களுடைய வன்னி செய்தியாளருக்கும் நடக்க போகிறது என்ற பயத்தினாலே நாங்கள் நிறைய வேலைகள் பார்த்து கொண்டிருந்தோம் அவரை காப்பாற்றுவதற்கு. அப்படி காப்பாற்றி அவர் ஏதோ ஒரு வகையில தன்னுடைய முயற்சியாலேயே அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டார். தமிழ்நாட்டிலிருந்து பிறகு அவரை நோர்வேக்கு கொண்டு வருவதற்கு ஊடக நிறுவனங்கள், ஊடகத்துறை சார்ந்த உலக நிறுவனங்கள் எல்லாம் தொடர்பு கொண்டு அவருடைய குடும்பத்தினரை நோர்வேக்கு கொண்டு வந்து விட்டோம். இப்பொழுது சாட்சியம் சம்பந்தமான ஒரு உரையாடல் நடைபெறுகிறது. ஒரு பிரபல மேற்குலக ஊடகவியலாளராக இருந்தவர் இப்போது மனித உரிமைக்காக குரல் கொடுக்கின்ற விடயத்திலே தீவிரமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றவர்.
அவர் எங்களை வந்து சந்திக்கின்றார் நோர்வேயிலே. இப்படி லோகீசன் போன்ற நிறைய பன்னியிலிருந்து வந்த முன்னாள் போராளிகள், பெண் போராளிகள், வேறு வேறு விதமானவர்களை எல்லாம் நான் சந்தித்து கதைத்து அந்த சாட்சியங்களை இந்த விடயத்தை உலகத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு காரணத்தோடு வந்து கதைக்கின்ற பொழுது இந்த செய்தியாளருடைய மனநிலையை, அந்த நெரட்டிவ், எங்களுடைய நெரட்டிவை நான் அவருக்கு சொல்லுகின்ற பொழுது ஒரு தகவலை சொல்லுகின்றேன். இந்த தகவலை சொன்னதுக்காக பிறகு நான் மனம் வருத்தி இருக்கிறேன். அதாவது ஆட்சேர்ப்பு, கட்டாய ஆட்சேர்ப்பு நடந்து கொண்டிருந்தது வன்னியிலே. அந்த கட்டாய ஆட்சேர்ப்பு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய ஊடகவியலாளர், உயரமானவர், மெல்லியவர், அவர் எனக்கு சொன்னார், நான் எல்லாம் செய்து விட்டேன், உலகத்துக்கு சொல்ல வேண்டிய செய்தி எல்லாம் சொல்லி எல்லாம் செய்து பார்த்து விட்டேன் அண்ணன். இப்ப என்ன ரோட்ல 500 மீட்டருக்கு ஒரு இடத்துல நின்று ஆட்சேர்ப்பு செய்கிறார்கள். அவர் வர சொன்னால் நான் போய் விடுவேன். அவர்கிட்ட கையில சேட்டலைட் போன், உலகத்துக்கு செய்தியை சொல்லிக் கொண்டிருந்த ஒரே ஒரு ஊடகமாக ஆங்கில மொழியிலே இயங்கிக் கொண்டிருந்தோம். அவருடைய போன் வைத்துக் கொண்டுதான் இந்த செய்திகளையே கொண்டு வருகிறோம் வழியில. அவர் எனக்கு சொல்லுகிறார், அண்ணன் நான் எல்லாம் செய்து பார்த்து விட்டேன், இனி அதையும் செய்யும். அவருடைய மனநிலை என்ன, அந்த மனநிலை இப்படி அவருக்கு இருந்தது என்பதை நான் இந்த மேற்கு நாட்டு ஊடகவியலாளருக்கு சொல்லுகிறேன். சரிதானே? பிறகு அந்த லோகீசன் செய்தியாளர் அவரை நேர்காணல் கண்டு கட்டுரை அவருடைய புத்தகத்திலே தொகுப்பிலே வருகிறது, கட்டுரை வருகிறது. அந்த கட்டுரையிலே அவர் குறிப்பிடுகிறார், இந்த ஊடகவியலாளரை நான் முந்தி வன்னிக்கு போன பொழுது சந்தித்திருக்கிறேன். மிகவும் திறமையான ஒரு பையன், திறமைசாலி, இப்படியான ஒருவர். இவரை அநியாயமாக பலிக்கடாக்க முயற்சி நடைபெற்றது, இப்படித்தான் பலிக்கடாக்கப்பட்டார்கள். இப்படியான ஒரு திறமைசாலி பலிக்கடாக்கப்பட்டார். அப்ப நான் சொன்ன விடயம் என்ன, அந்த ஊடகவியலாளனாக இருந்தவருக்கு என்ன மனநிலை இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். அவர் அந்த நெரட்டிவை மாற்றுகிறார். என்ன மாதிரி மாற்றுகிறார் என்றால், திறமைசாலிகள் எல்லாம் அநியாயமாக பலிக்கடாக்கினார்கள். அப்ப புலித்தேவனோடு அவர் அடிக்கடி உரையாடுகிறார். கடைசி நிமிடம் வரை உரையாடிய ஊடகவியலாளர்கள் அவர் ஒருவர். புலித்தேவனை பற்றி ஒரு கட்டுரை வருகிறது. அதில் எழுதுகிறார், எந்த நேரமும் சிரித்தபடி எல்லா விடயங்களையும் என்னோடு தொடர்பு கொண்டு கதைத்து பேசிக் கொண்டிருந்தார். அநியாயமாக செத்து போனார். தான் என்ன சிரித்தபடியே செத்து போனார், சிரித்து சிரித்தே செத்து போனார் என்று சொல்லி அவருடைய அந்த இதை வந்து குறைத்து வேறு விதமான நெரேட்டிவ் கொண்டு போகிறார். அதாவது இந்த பலிக்கடை ஆக்குகிறார்கள், இப்படியாக பலியிட்டார்கள், இப்படியெல்லாம் ஒரு அர்த்தமில்லாத ஒரு விடயங்களை இவர்கள் செய்திருக்கிறார்கள் போல் இருக்கிறது என்ற தொனி வரக்கூடிய மாதிரி இந்த சாட்சியங்களை அவர் பதிவு செய்கிறார். இவர்தான் இன்றைக்கு இருக்கின்ற உலகளாவி இருக்கின்ற எங்களுடைய தமிழர்களுடைய விஷயத்துக்காக உலகத்திலே சாட்சியங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். நான் பெயரை சொல்லவில்லை, பெயர் பலருக்கு புரிந்திருக்கும் யாரை நான் சொல்ற ஒரு பெண்மணி. அப்போ அவர் அந்த நெரேட்டிவை மாத்தி விடுகிறார். இந்த லோகீசன் எங்களுடைய செய்தியாளர், அவர் என்னத்தை சொன்னார் என்பது அவருக்கு தெரியும், நான் என்னத்தை சொன்னேன் என்பது அவருக்கு தெரியாது. அவருக்கு எழுதப்பட்ட கட்டுரை வருகிறது ஆங்கிலத்திலே. இவர் தமிழ் ஊடகவியலாளரா, தமிழ்ல தான் செய்தி செய்து, ஆங்கிலம் அவருக்கு முழுமையாக விளங்கிக் கொள்ள மாட்டார். அப்ப அந்த கட்டுரையை பார்த்தால் அந்த கட்டுரையில இருக்கிறது, இப்படியான ஒரு திறமைசாலியை பலிக்கடாக இவர் கட்டாய ஆட்சேர்ப்புக்கு பலியாக இருந்தார் என்ற மாதிரி எழுதி அவர் ஒரு பிழையான அபிப்பிராயத்தை உருவாக்குகின்ற முறையிலே வந்து இந்த நரேட்டிவை எடுத்து கொண்டு போகிறார். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த பிறகு வருகிறேன் இதுல சொல்லப்படுகிற விஷயங்கள், எங்களுடைய நோக்கு நிலை, எங்களுடைய எண்ணப்பாடு, எங்களுடைய கருத்து நிலை, இந்த நரேட்டிவை நாங்கள் வைத்திருக்க வேண்டும். இரவலாக வேறு யாரும் கொடுத்து விடக்கூடாது. எங்களுக்காக நீதி கேட்கின்றோம், எங்களுக்காக நீதியை எடுத்து வருகின்றோம், தமிழர்களுடைய நடந்த அநீதிகளுக்கெல்லாம் நாங்கள் நீதி தேடி தருகிறோம் என்று எங்கள் சார்பாக எங்களுக்கு கதைப்பது போல கதைக்கின்றவர்கள் எங்களுடைய நரேட்டிவை திருடி செல்கிறார்கள், திருடி அதை மாற்றி விடுகிறார்கள், எங்களை அறியாமலே மாற்றி விடுகிறார்கள். எத்தனையோ முன்ன நாள் போராளிகள், எத்தனையோ பெண் போராளிகளுடைய சாட்சியங்களிலே சொற்கள் மாற்றப்பட்டன. இன அழிப்பு என்று அவர்கள் சொன்ன சொற்கள் எங்கேயுமே இடம்பெறவில்லை.
விடுதலை புலிகளின் தலைமை தவறு விட்டதா என்று மீண்டும் மீண்டும் அவரிடம் கேட்டு சில தவறு அங்கே இருந்திருக்கலாம் என்று சொன்னதை பெரிதுபடுத்தி அவர்களே சொல்கிறார்கள் தவறு நடந்தது என்று அந்த நரேட்டிவ் போகிறது. இப்படியான உலக சூழலிலே நரேட்டிவ் என்பதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கான தமிழ் சொல்லி நாங்கள் கண்டுபிடிப்போம். இண்டிபெண்டன்ட் என்று இன்னொரு சொல் இருக்கிறது. இதுவும் தமிழிலே கொஞ்சம் சரியான தமிழ் இல்லை என்பது என்னுடைய கருத்து. சுயாதீனம் என்பது வடமொழி சொல். சுயாதீனம் தான் இண்டிபெண்டன்ட் என்பது சரியான தமிழ் சொல் எனக்கு தெரியத்தக்கதாக. ஆனால் தமிழ் இல்லை. சுயாதீனம் என்பது வடமொழி சொல். பக்க சார்பின்மை என்பது ஒரு நாங்கள் எதிர்மறையாக சொல்லுகிறோம். சுயாதீனம் என்கின்றது நேர்மறையாக சொல்லுகிறோம். அப்போ தங்கீராமை அதுவும் எதிர்மறையாகத்தான் சொல்லுகிறோம். தற்சார்பு என்றதுக்கு கொஞ்சம் வேற கருத்து இருக்கிற மாதிரி தெரிகிறது. ஆனபடியால் இந்த இண்டிபெண்டன்ட் என்பது என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. உங்களுக்கு ஏதாவது தெரியும் இண்டிபெண்டன்ட், நான் விளங்கப்படுத்த தேவையில்லை. சுயாதீனமாக ஒரு விஷயத்தை முன்வைப்பது, சுயாதீனமாக செயற்படும். அதனுடைய அர்த்தம் நடுநிலை என்றால் விடுதலை புலிகளுக்கும் அரசு தரப்புக்கும் அல்லது வேறு தரப்புக்கும் இடையில நிற்கின்ற நடுநிலை என்று நான் சொல்ல வரவில்லை. எங்களுக்கென்று ஒரு பக்கம் இருக்கிறது, எங்களுக்கென்று ஒரு பக்க சார்பு நிலை இருக்கிறது. அந்த பக்க சார்பு நிலையில் இருக்கின்ற பொழுதும் சுயாதீனமாக இருக்க முடியும். அந்த இடத்திலேதான் சுரேன் வருகிறார், எங்களுடைய லோகீசன் வருகிறார், இப்படி ஊடகவியலாளர்கள் பல பேர் வருகிறார்கள். இந்த சுயாதீனமாக இருந்தவர்கள் எவ்வாறு செயற்பட்டார்கள், அவர்கள் இந்த சாட்சியங்கள், அவருடைய சாட்சியத்துக்கு மிகவும் பெருமதி இருக்கிறது. அவர்கள் இந்த நரேட்டிவை சரியாக சொல்ல வேண்டும், அதை சொல்லுகின்றார்கள். அந்த கையாளப்படாமல் அந்த நரேட்டிவை சரியாக கொண்டு வருகின்ற வேலையை எங்களுடைய சுரேன் செய்திருப்பதை நான் அவருடைய புத்தகத்தை பிரட்டி பார்த்து, நான் உங்களுக்கு உதாரணங்களோடு காட்ட இருக்கிறேன். பிரட்டி பார்த்த பொழுது என்னால் உணர முடிந்தது, அந்த கனதியை உணர முடிந்தது. ஒரு சிறுவனாக, ஒரு இளைய ஊடகவியலாளராக, அவர் சொல்லுகிறார் லே அவுட் செய்கின்றவராகத்தான் அவர் ஆரம்பிக்கிறார் தன்னுடைய வேலையை. ஈழநாதம் பத்திரிகையிலே லே அவுட் செய்கின்ற வடிவமைப்பாளராக ஆரம்பித்து படப்பிடிப்பாளராக மாறி செய்தியாளராக வந்த அவர் செய்திருக்கின்ற இந்த வேலையினுடைய கனதி ஒரு அளவுகோலாக வருகிறது. இனி வரப்போகின்ற நூல்களுக்கே ஒரு அளவுகோலாக ஆரம்ப புள்ளியாக இந்த நூல் இருக்க போறதை நான் அதுக்கான விளக்கங்களை பிறகு சொல்லுகிறேன். அதனால்தான் இந்த நரேட்டிவை சுயாதீனமாக அவர் இருந்து செயற்பட்டதனால் அந்த கட்டமைப்பு, இந்த கட்டமைப்பு, அந்த குழு, இந்த குழுக்குள்ள போகாமல் எந்த ஒரு என்ஜிஓ, இந்த மேல இருக்கிற நரேட்டிவ் என்ஜிஓ ஃபண்ட், என்ஜிஓ சொல்லி அரசு சார்பற்ற நிறுவனங்கள் கூடாக பெருந்தொகை நிதியை கொண்டு வந்து வைத்துக் கொண்டு உங்களுக்கு அசைலம் அகதி அந்தஸ்து எடுத்து தருகிறோம், நீங்கள் சாட்சியம் தாருங்கள், இப்படி எல்லாம் சொல்லி எங்களுக்கு சில நல்ல விடயங்கள் செய்வதாக எல்லாம் சொல்லி எங்களுடைய சாட்சியங்களை எடுத்து, எங்களுடைய விடயங்களை எடுத்து இந்த நரேட்டிவை கொண்டு போகின்ற, மாற்றி அமைத்து எங்களுடைய அரசியலையே மாற்றி அமைத்து விடுகின்ற அந்த வலைக்குள்ளே நிறைய பேர் மாட்டிவிட்டார்கள். நிறைய பேர் மாட்டி அதில் சீரழிந்து போய்விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் சொன்ன சாட்சியங்களை அவர்கள் எப்படி அந்த நரேட்டிவை மாற்றி இருக்கிறார்கள் என்பதை கூட இவர்கள் உறுதிப்படுத்தி வாசித்து பார்ப்பதில்லை. அவர்களுக்கு நாங்கள் சாட்சியம் கொடுத்திருக்கிறோம் என்று நினைத்துவிட்டு, மொழிபெயர்ப்பாளர் இருப்பார், எங்களுக்கு ஆங்கிலமும் விளங்காது, நாங்கள் எல்லாம் நல்லா தான் சொல்லி இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்க, இவர்கள் சொன்ன அந்த நரேட்டிவ் அங்கே மாறி இருக்கு, ஒரு சொல்லிலே மாறும். இந்த லோகீசனை பற்றி எழுதின கட்டுரையிலே மிகவும் தரமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதுல அந்த ஒரு வசனம், அதான் நான் சொன்னேன், நான் அதை ஏன் சொன்னேன் என்று நான் கவலைப்பட, நான் சொன்ன விடயத்தை அவர் சொன்னது போல எழுதுகிறார், அதுவும் நரேட்டிவை மாத்துகிறார். பலிக்கடா ஆக்க இருந்தார்கள். அப்ப அந்த முழு கட்டுரையும் வாசிப்பவருக்கு போன்ற கருதுகோள் என்னவென்றால், இவர்கள் அர்த்தமில்லாத ஒரு போராட்டத்தை செய்தார்கள், அதில் அர்த்தமில்லாத பலிக்கடாக்களாக மக்களை பலியிட்டார்கள், இப்படியான கருத்து தாங்க வருகிறது. ஆனால் இவர்கள் சொன்னவர்கள் என்ன நினைக்கிறார்கள், நாங்கள் சாட்சியம் கொடுத்து விட்டோம், எங்களுடைய விஷயத்தை வலியை எல்லாம் முன்வைத்திருக்கிறோம், இதெல்லாம் போய் எங்களுக்கு மனித உரிமையிலே எங்களுக்கு ஏதோ தீர்வு பெறப்போகிறது என்று சொல்லி இவர்கள் தங்களுக்குள்ளே நினைத்துக் கொள்கிறார்கள். நல்ல நோக்கத்தோடு ஏமாற்றப்படுகிறார்கள். ஏமாற்றப்படுவதே தெரியாமல் ஏமாற்றப்படுகிறார்கள். பல வைத்தியர்கள், பல முன்னாள் போராளிகள் இப்படியான சாட்சியங்களை கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு ஊடகவியலாளராக இருந்தபடியால், சுயாதீனமாக சிந்திக்கக்கூடிய தன்மை இருந்தபடியால்,
அவர் நான் என்ன சொன்னேன் அதை சரியாகத்தான் இவர் எழுதியிருக்கிறாரான்னு பார்க்க வேணும்னு சொல்லி எனக்கு அதை அனுப்புகிறார். அப்போ நான் பார்த்த பொழுதுதான் இந்த பலிக்கடா விஷயம் எங்களுக்கு தெரியுது. உற்று சொல்லு, உற்று வசனம் முழு கட்டுரையினுடைய அடிநாதத்தையே மாத்தி விடுகிறது. இதை நாங்க சம்மதிக்க முடியாது என்று அவர் சொல்லி, இந்த நோக்கத்திலே சொல்லப்படவும் இல்லை அந்த விடயம் அவருக்கு என்று சொல்லி அந்த அகற்றப்பட்டுத்தான் அந்த விடை வந்தது. ஆகவே அந்த கட்டுரை சரியாக வந்திருக்கிறது. இது நான் நடந்த கதையைத்தான் சொல்லுகிறேன். இதே போல கதைகள் சுரேனிடம் இருக்கிறது. இந்த நரேட்டிவ் என்கின்ற விடயம் மிக முக்கியமானது. அதை இண்டிபெண்டாக சுயாதீனமாக இருந்து சொல்வது என்பது முக்கியம். இதற்கு பிறகு நாங்கள் அந்த நூல் விஷயத்துக்கு போவோம். களச்செய்தியாளராக ஒளிப்படப்பிடிப்பாளர் என்று தன்னை அவர் சொல்லுகின்றார். புகைப்படப்பிடிப்பாளர் என்றதை நாங்கள் முந்தி பேசுவது. ஆனால் ஒளிப்படப்பிடிப்பாளர், போட்டோ எடுப்பவர் சுரேன் கார்த்திகேசு இன அழிப்பு போரின் சாட்சியம் என்று இந்த நூலுக்கு பெயரிட்டிருக்கிறார். இந்த இன அழிப்பு போர் என்பது எங்களுடைய நெரேட்டிவ். இந்த நெரேட்டிவை போர்க்குற்றங்கள் இரண்டு தரப்பும் செய்தன என்று மாற்றுவது நான் சொன்ன அந்த மனித உரிமை, அந்த ஊடகவியலாளர் பெண்மணியின் தேவை. அவர்கள் என்ஜிஓ பெரிய வேலை திட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அதற்கான கொடுப்பனவுகள் இருக்கிறது, வளங்கள் இருக்கிறது, செய்கின்றார்கள். எங்களுடைய வளங்கள் சரியாக இப்படியான வேலைகளுக்கு பயன்படுத்தப்பட முடியாத நிலையில் எங்களுடைய கட்டமைப்புகள் இருக்கிற பொழுது சுயாதீனமாக இருந்து இப்படியான வேலைகளை செய்பவருடைய பணி மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதிலே புத்தகத்தின் மட்டையிலே போரின் சாட்சியம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் புத்தகம் முழுவதுமாக அடிநாதமாக இன அழிப்பு போரின் சாட்சியம் என்ற கருத்து நிலை எடுத்துத்தான் அவர் அந்த நூலை கொண்டு வந்திருக்கிறார். இதிலே ஒரு பந்தி இருக்கிறது, இது அனைவரும் பார்க்க வேண்டியது. அன்பான வாசக உறவுகளே, இலங்கை இராணுவத்தினரின் தாக்குதல்களில் உங்கள் உறவுகளை இழந்தவர்களோ அல்லது நேரடியாக பாதிக்கப்பட்ட அனுபவங்களை உடையவர்களோ இந்நூலினை வாசிக்க வேண்டாம். இந்த கதைகளை எழுதும் போது ஏற்பட்ட மரண வலி உங்களுக்கும் ஏற்படக்கூடாது. யார்? பார்த்தவர்கள், ஏற்கனவே வன்னியில் நின்று இதையெல்லாம் நேரே பார்த்து வந்தவர்கள் இதை வாசிக்க வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் தான் 14 வருடங்களாக அதை மீள மீள அசை போட்டு தன் மனதுக்குள்ளே சிந்தித்து எதை எழுத வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்து எழுதுகின்ற பொழுது எனக்கு ஏற்பட்ட அந்த அவலம் உங்களுக்கும் ஏற்படக்கூடாது. இது உளவியல் ரீதியான இன அழிப்பு, சைக்கோலஜிக்கல் ஜெனோசைட் என்று சொல்லுவோம். அதற்கு நீங்கள் உள்ளாகாமல் நான் எடுத்த படங்களையே திரும்ப திரும்ப பார்த்து இடங்களை மீள நினைவுபடுத்தி கதைகளை நினைவுபடுத்தி எழுதிய கடந்த 14 ஆண்டுகள் தான் என்னுடைய வாழ்க்கையின் நரக பகுதியாகும். அவர் வன்னியில் இருந்ததோ, காயப்பட்டதோ, சிரமத்துக்குள்ளாகினதோ, முகாமுக்குள் சென்றதோ, தப்பி கஷ்டப்பட்டு உலகெல்லாம் அலைந்து திரிந்து வந்து சேர்ந்ததோ நரக பகுதி அல்ல. அதை இறை அசை போட்டு அதை எழுத்து வடிவில் கொண்டுவதற்காக தன்னைத்தானே வருத்தி கொண்ட அந்த விடயம்தான் தன்னுடைய நரக பகுதி என்று அவர் சொல்லுகிறார். என் மனதுக்குள் இருந்த இறுதி போர் இடம்பெற்ற இன அழிப்பு சம்பவங்களின் ஒரு பகுதியை வெளியிடுவதில் என் மனம் ஆறுதல் அடைகிறது. காலம் என்னை பல நினைவு சம்பவங்களை மறக்கடிக்க செய்யும் முன்னர் இந்த நூலினை வெளியிட உதவிய அனைவருக்கும் நன்றி என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது நரேட்டிவை, தன்னுடைய நரேட்டிவை கொண்டு வருகின்ற ஒரு ஊடகவியலாளனாக அவர் உண்மையை பேசுகின்ற ஒரு அனுபவத்தின் ஊடாக இந்த கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். இதிலே இன்னும் ஒரு விடயம் இந்த சர்வதேச குற்றங்களாக பார்க்கப்படுகின்ற இன அழிப்பு, ஜெனோசைட், மனித குலத்துக்கு எதிரான குற்றம், கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் ஹியூமனிட்டி, war crime, இன சுத்திகரிப்பு, எத்னிக் கிளென்சிங், இப்படியான சொற்களுக்கு வரைவிலக்கணம் இருக்கிறது, சட்ட வரைவிலக்கணம் இருக்கிறது, சர்வதேச சட்டத்தின்படி இருக்கிறது அந்த வரைவிலக்கணம். அது ஸ்கேல் என்று சொல்ல அளவுகோல். ஜெனோசைட் என்பது குற்றங்களுக்கெல்லாம் குற்றம், பெருங்குற்றம், தாய் குற்றம், மிக பெரும் குற்றம். இன்றைக்கு காசாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது இன அழிப்பு என்று பகிரங்கமாக ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அது இன்றைக்கு நிறுவப்பட்டு கொண்டு வருகிறது. அதை ஜெனோசைட் என்று சொல்லக்கூடாது, கிரைம்ஸ் என்று சொல்லும். கிரைம்ஸ் என்பது மிக குறைந்த நிலை சர்வதேச குற்றங்களிலே சர்வதேச குற்றங்கள் என்று இருக்கிறது, சர்வதேச குற்றங்கள் அல்லாத உள்நாட்டு குற்றங்கள் என்று இருக்கிறது. அப்ப சர்வதேச குற்றம் என்பதே இந்த 4-5 விதமான குற்றங்கள் தான் இருக்கிறது. மற்ற குற்றங்கள் எல்லாம் சர்வதேச குற்றம் அல்ல. சர்வதேச குற்றங்களிலேயும் கடுமையான குற்றம்
ஜெனோசைட். அதுக்கு அடுத்த நிலையிலே கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் ஹியூமனிட்டி, போர் குற்றம் மூன்றாவது நிலை. அதற்கும் கீழே தான் எத்னிக் கிளென்சிங் என்று வருகிறது, இன சுத்திகரிப்பு என்கின்ற விடயம். ஆகவே இந்த விடயங்களை அறிந்தவராக இவர் ஒரு படப்பிடிப்பாளராக இருந்திருக்க வாய்ப்பில்லை. வன்னியில் இருக்கிறவங்களும் அங்கே ஒரு சிறுவனாக, ஒரு இளையோராக அவர் வந்து தன்னுடைய வேலையை செய்வதில் கவனம் வைத்திருப்பார். இதெல்லாம் அனுபவித்ததை மீட்டு பார்க்கின்ற பொழுது இந்த விடயங்களை அவர் அறிய முற்படுகிறார். இவற்றின் வரைவிலக்கணங்களை பற்றி பார்க்கிறார். எந்த குற்ற வகைக்குள்ளே போகிறது, நரேட்டிவை தன்னுடைய கையில் எடுக்கிறார். அதற்காக படிக்கிறார். தனக்கு விளங்காத விடயங்களை படித்து அதை புரிய முற்பட்டு இந்த நூலை முன்வைக்கிறார். அது வந்து இந்த நூலை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதற்கான வேறு தடயங்களும் நிறைய இருக்கிறது. இந்த நூலை அவர் கொண்டு வருகின்ற பொழுது இறுதி நாட்கள், இறுதி போர் என்ற சொற்பிரயோகத்தை பயன்படுத்தி இருக்கிறார். அதிலே வந்து 6 மாதங்களுக்குரிய அந்த ஸ்னாப்ஷாட் மாதிரி அந்த படங்களை போட்டு அதை விளக்கத்தை கொடுத்து மிக இலகுவாக பாரதமாக பல பக்கமாக எழுதக்கூடிய விஷயத்தை சுருக்கமாக தெளிவாக அதே கனதியை கொடுக்கக்கூடிய, அதை விட கூட கனதியை கொடுக்கக்கூடிய முறையிலே இந்த வடிவமைப்பையும் அவர் செய்திருக்கிறார் இந்த நூலிலே. இதில் பார்த்தீர்கள் என்றால் தமிழீழ விடுதலை புலிகளின் பகுதியில் இருக்கின்ற தளபதிகள், தலைவர்கள், சிங்கள அரசின் பக்கத்தில் இருக்கின்றவர்கள், இப்படி தளபதிகள் என்ற இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு இன்ஃபோகிராபிக் என்று சொல்லுகின்ற முறை அந்த வரை கலையினூடாக இலகுவாக விளங்கப்படுத்தலாம். அது வந்து ஒரு புரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். அதே போல இந்த சேஃப் சோன் என்று சொல்லப்படுகின்ற முள்ளிவாய்க்கால் கடைசி அந்த ஸ்ட்ரிப் என்று சொல்கிறார்கள், காசா ஸ்ட்ரிப் என்று சொல்கிறார்கள். அதே போல எங்களுடைய இடத்தை காட்சிக்குட்படுத்துகின்றார் வரைபடத்தினூடாக. அப்ப லொகேஷன், இந்த இடம் தெளிவான ஒரு புரிதல் வர வேண்டும். இன்றைக்கு நாங்கள் இஸ்ரேல் விடயத்தை பார்க்கிற பொழுது, பலஸ்தீன் விஷயத்தை பார்க்கிற பொழுது மெப்பை, உக்ரைன் போற என்ற நாங்கள் மெப்பை போய் ஸ்டடி பண்ணுறோம், எங்களுக்கு விளங்கும். இது வந்து எங்களுடைய இளைய தலைமுறைக்கோ எங்களுடைய தமிழ் புலம்பெயர்ந்திருக்கின்றவர்கள் பலருக்கு கூட தெளிவான விளக்கம் பெறக்கூடிய முறையில இந்த மெப்பை போட வேண்டும். அதாவது ஒரு செய்தியை கொடுக்கின்ற பொழுது அந்த செய்தி எங்கே நடைபெற்றது என்ற மனப்படத்தை உங்களால் வாசகரால் எடுக்க முடியாது விட்டால் இந்த செய்தி வெற்றி அளிக்காது. இது செய்தி ஜேர்னலிசத்தில் உள்ள அடிப்படையான சில விடயங்கள். அதே போல இந்த விடயங்களை அவர் முன்வைக்கின்ற பொழுது தெளிவாக அதை கொண்டு வந்திருக்கின்றார். இந்த வரைபடங்களுடைய முக்கியத்துவத்தை பலர் புரிந்து கொள்வதில்லை. பலர் வந்து பக்கமாக எழுதியிருப்பார்கள், இடைக்கிட படங்களை போட்டிருப்பார்கள். பழைய புத்தகம் எழுதுகிற முறை, இந்த முறையிலே எங்களுடைய நரேட்டிவை கொண்டு போக முடியாது, அது போய் சேராது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சமூகம் இங்கே கூட நான் பேசுகின்ற பொழுது கூட சில பேர் போனை பார்த்து கொண்டிருப்பீர்கள். அப்படி சமூக வலைத்தளத்திலே 30 செகண்டுக்குள்ளே பார்த்து விட்டு போய்விடுகின்ற சமூகமாக எங்களுடைய சமூகம் மாறிக்கொண்டிருக்கின்ற பொழுது பக்கமாக எழுதுகின்ற விடயங்களை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்காது. ஆகவே அதை மிக தெளிவான முறையில் இன்று மருத்துவமனைகள் தாக்குதலுக்கு உள்ளாகின, அது எங்கெங்க இருந்தது அந்த மருத்துவமனைகள் என்றதை வந்து விளக்கமாக ஒரு படத்தில் மனக்கண் முன்னே நிப்பாட்டுகின்ற விடயத்தை அவர் அந்த நூலில் செய்திருக்கிறார். பொதுமக்கள் பாதுகாப்பு வலய பகுதிக்குள் இருந்து இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டுக்குள் சென்ற வரைபடம், அது எப்படி நடந்தது என்பதை அங்கே படம் மூலமாக காட்டியிருக்கின்றார். இதே போல இந்த நந்திக்கடல் லகூனை சுற்றி இருக்கின்ற இது இன்று அவர் அன்றைய கதையை சொல்லுகின்ற பொழுது திடீரென்று இன்றைய சூழலை விவரித்து இப்பவும் இப்படித்தான் இருக்கிறது. இதுதான் நெரேட்டிவ் என்று நான் சொல்கின்ற விடயம். நெரேட்டிவ்ல பலவிதமான நுட்பங்கள் இருக்கிறது. எப்படி அது டிஸ்கிரிப்டிவான நெரேட்டிவ், ஹிஸ்டாரிக்கல் நெரேட்டிவ், அப்படி என்று முன்னுக்கு பின் நேரத்தில் பயணித்து சொல்லுகின்றது என்ற விடயங்கள் எல்லாத்தையும் அவர் அறிந்தோ அறியாமலோ வடிவாக கையாண்டிருக்கின்றார். அதனாலதான் நான் சொன்னேன், இவ்வளவு காலமும் வந்த பல புத்தகங்களை நான் பார்த்திருக்கின்றேன். அந்த புத்தகங்கள் சொல்லுகின்ற விடயங்கள் எழுத்து ரீதியாக கனதியாக இருந்தால் கூட அதன் விளைவு கனதியாக இருப்பதில்லை. ஆனால் இந்த நூலிலே அந்த மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம், அதனுடைய புதிய ஒரு ஒரு தாக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். இப்ப இது நான் 1, 2, 3 அப்படியே வந்து 10 இதாக வருகிறது. இது ஒரு இன்ஃபோகிராபிக் என்று சொல்லுகின்ற முறை.
வரைகலையிலே அவர் அதை செய்திருக்கின்றார். எப்படியான தாக்குதல்களை அவர்கள் புரிந்தார்கள் என்பதை விளங்கப்படுத்துகிறார். இது எழுத்து மூலமாக விளங்கப்படுத்தி இருப்பார். ஆனால் எழுத்து மூலமாக விளங்கப்படுத்துகின்ற பொழுது இதையெல்லாம் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. படத்திலே சொல்லிவிட்டு இதுக்கு அப்பாற்பட்ட விடயங்களுக்கு அவர் போகிறார். அதே போல தான் பணிபுரிந்த தன்னோடு சம்பந்தப்பட்ட சாட்சியங்களாக அதை கொண்டு வருகின்ற பொழுது தான் வேலை செய்த பத்திரிகையை பற்றி தெளிவாக முன்வைக்கின்ற விடயத்தை அழகாக முன்வைத்திருக்கின்றார். அதாவது அந்த பத்திரிகையின் காரியாலயத்தினுடைய ஜெயந்தி நகர்ல இருக்கின்ற அந்த படம், இப்படி ஒரு படம் இப்ப அவர் போடாது விட்டால் இன்னும் 25 வருடத்துக்கு பிறகு இருக்காமலே போய்விடும், உங்களுக்கு கிடைக்காமலே போய்விடும். அப்படியான முறையில அவர் அதை காட்சிப்படுத்தி இருக்கிறார். காட்சிப்படுத்துகின்றது அவர் படப்பிடிப்பாளராக இருந்திருக்கிறார். படப்படங்களுக்கு கூடாக செய்தியை பார்த்திருக்கிறார். எங்களுடைய நெரட்டிவை படங்களுக்கூடாக பார்த்து அதை அசை போட்டு அதை மீள முன்வைக்கின்ற பொழுது இப்படியாக அவரை அறியாமலே அவர் அப்படி செய்ய தூண்டப்பட்டிருக்கிறார். அதான் அவருக்குள்ள இருந்து இயக்கி இருக்கின்றது. அந்த இதுல இந்த அச்சடித்த இயந்திரம் எப்படி இருக்கிறது என்றதை காட்டியிருக்கிறார். கைவிடப்பட்ட இப்படியான விடயங்கள் எல்லாம் ஒரு கதை, ஒரு சம்பவத்துக்கு பின்னால் இப்ப ஒரு படத்தை பார்த்து படமாக அச்சியந்திரம் கைவிடப்பட்ட நிலை என்று போறதை விட இதுக்கு பின்னால் இருக்கிற கதையை அவர் சொல்லுகிற பொழுது அந்த படத்துக்கு கதை வருகிறது. இதுதான் அந்த நெரேட்டிவ் என்கின்ற அந்த விடயத்தை நாங்க பார்க்கின்ற விஷயம். இப்படி சொல்லுகின்றவர் இப்ப தற்காலத்து நிலைமைக்கு வந்ததை போல பிற்காலத்துக்கும் போகிறார். முள்ளிவாய்க்காலுக்கு முற்காலம் கிளிநொச்சியிலே ஒரு இராணுவ வீரன், விடுதலை புலிகளுடைய தாக்குதல்ல அவர்கள் எடுத்த படம், ஒரு இராணுவ வீரன் தன்னுடைய இங்கே வைத்திருந்த ஒரு படம். அதுல தாங்கள் ஒரு தமிழருடைய தலையை கொய்து கையில வைத்திருக்கின்ற காட்சி, அது பெருமையாக தங்களுக்குள்ளே அவர்கள் ஒரு ட்ரோபி மாதிரி வச்சிருந்திருக்கிறார்கள். காணாமல் சாதாரண அந்த மனிதன் யார் என்று எங்களுக்கு தெரியாது. இந்த செய்தி படங்கள் முந்தி வந்த பொழுது நானே அடிக்கடி இந்த படத்திலே தலை கொய்யப்பட்டவர் யார், அவருடைய பெயரை அறிய முடியுமா என்று நானே தேடி தோற்றிருக்கிறேன். ஆனால் சுரேன் கார்த்திகேசன் தன்னுடைய புத்தகத்திலே அவருடைய பெயரை கொண்டு வந்திருக்கிறார். இப்ப அந்த படத்துக்கு கதை வந்திருக்கிறது. அந்த மனிதன் யார் என்பதை பற்றி சிந்திக்கக்கூடிய அவருடைய உறவினர்கள் யார், இவர் ஏன் இப்படி செய்யப்பட்டார், ஏன் இப்படி காணாமல் ஆக்கப்பட்டார், என்ன நடந்தது என்ற விடயங்கள் அங்கே வருகிறது. அப்படி இந்த நூல் ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. கால அடிப்படையிலே விமானப்படை முதல்ல தாக்குதல்களை செய்து அந்த வன்னி பெருநிலப்பரப்பை இராணுவ அடுத்த கட்ட நகர்வுக்கு தயார்படுத்துகின்ற தாக்குதல்களை அவர்கள் எப்படி செய்தார்கள் என்றதையெல்லாம் அவர் காட்சிப்படுத்துகிற முறையிலே இந்த விடயங்களை கொண்டு வருகிறார். இதுல தடை செய்யப்பட்ட கொத்துக்குண்டு என்ற விடயத்தை இவர்கள் நேரே போய் பார்க்கிறார்கள். அது முதல் கொத்துக்குண்டு அடிக்கப்பட்ட இடத்துக்கு இந்த 2 ஊடகவியலாளர்கள் லோகிசனும் போயிருக்கிறார், இவரும் போயிருக்கிறார். அந்த போன சம்பவங்கள் எல்லாம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார். அப்ப அவருடைய உணர்வு எப்படி இருந்தது, அதை எப்படி அவர்கள் பார்த்தார்கள் என்ற விடயங்கள் இங்கே கொண்டு வரப்படுது. கொத்துக்குண்டு தாக்குதல் அதிகாலை இந்த நடந்த விஷயங்களை பற்றி போட்டிருக்கிறார். அதுல இந்த எப்படி 15 நிமிடங்கள் இந்த ஆம்புலன்ஸ் வண்டியில் அனுப்பப்பட்ட ஆட்கள் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தது, இரவுங்களால் காலமதான் நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறோம், உழவனூர் என்ற கிராமத்துக்கு போகிறோம் என்றதெல்லாம் அவர் எழுதிவிட்டு இதுதான் அவர் போய் இந்த ஊடக அவர் நேர்காணல் அங்கே பாதிக்கப்பட்டவருடைய செய்கிறார். அதில் இருப்பவர் லோகிசன், தமிழ்நெட் செய்தியாளர், அதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் இருப்பவர் ஈழநாதம் பத்திரிகை ஆசிரியர் என்று வர இருக்கிறார் என்று நினைக்கின்றேன். வந்து விட்டாரோ தெரியவில்லை. வந்துட்டார். வணக்கம். இங்க இருந்தார் என்றால் அவருக்கு வணக்கம். இதுதான் சுரேன் அங்கே எடுத்த படம். பிறகு தற்போதைய படம் தான் நீங்க முதல் பார்த்தது. இப்படியாக இதுதான் அந்த ஈழநாதம் ஆசிரியர். அதாவது தான் பணியாற்றியவர்கள், தனக்கு பொறுப்பாக இருந்தவர்கள், தான் கண்டவை, கேட்டவை, அறிந்தவை எல்லாவற்றுக்கும் கதை இருக்கிறது. அந்த கதையை இந்த படங்களோடு சேர்த்து கொண்டு வருகின்ற திறமை என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம். இதுதான் அந்த நெரேட்டிவ், அவருடைய நெரேட்டிவ் தெளிவாக கையாண்டிருக்கிறது. அதுல வரதராசா வைத்தியரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் நூல் எழுதியிருக்கின்றார், படம் நடித்திருக்கிறார், பல விடயங்களை முன்வைத்திருக்கின்றார்.
அவரையும் அவர் அங்கே குறிப்பிடுகிறார். தான் கண்ட வரதராஜன் அப்படி இருந்தார், என்ன மாதிரி செயற்பட்டார். அப்படி பெயர் போனவர்கள், பத்திரிகையில் தனக்கு ஆசிரியராக இருந்தவர், தன்னோடு செயற்பட்ட ஊடகவியலாளர், இப்படியானவர்களை மட்டும் அவர் சொல்லிவிட்டு போகவில்லை. அதுதான் அடுத்து பார்க்க போறோம். தாதியர் கஜேந்திரியின் சேவை அளப்பரியது. அவர் கண்ட விடயங்களை தெளிவாக அதில் கொண்டிருக்கிறார். அதே போல ஒரு சிறுவன், இவரோடு பழகிய ஒரு சிறுவன் கொல்லப்படுகின்ற பொழுது அவரை எப்படி, அந்த பையனுக்கு இன்றைக்கு அந்த ஒரு வரலாறு எழுதப்பட்டிருக்கு. சங்கர் என்ற அந்த பையன் அவரோட அவர் பழகிய விடயங்களை எல்லாம் அங்கே எழுதியிருப்பார். இப்படியான ஒரு முறையிலே இதுல என்ன மனதை கூட கவர்ந்து அவர் எழுதியிருந்த முறை வந்து இந்த மகேஷ் அன்னர் என்பவரை பற்றி, இந்த மகேஷ் அன்னர் என்பவரை நாங்கள் அறிந்ததில்லை. இவர் இந்த ஈழநாதம் பத்திரிகை மக்கள் கையிலே போக வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் மிகுந்த சிரமம் எடுத்து அங்கே செயற்பட்ட ஒருவர், இறுதி வரை செயற்பட்டிருக்கிறார். அவரை பற்றி அவருடைய படத்தை போட்டு இன்றைக்கு அவருடைய அந்த இதை அங்கே பதிவு செய்திருக்கிறார். இப்படியாக தான் கண்டவற்றை எல்லாத்தையுமே அவர் வந்து ஒரு கதையாக கொண்டு வருகின்றவர். இந்த நெரட்டிவ் என்ற விடயம், நாங்கள் இந்த உலகளாவி நடக்கின்ற நெரட்டிவை பற்றி தான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். அதோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களையும் கையாள்றார் இந்த புத்தகத்துல. முக்கியமாக இந்த இலங்கை அரசு வந்து தன்னுடைய பாராமிலிட்டரி என்று சொல்லப்படுற துணை இராணுவ குழுக்களை வைத்து மக்களுக்குள்ளேயும் சில துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடைபெற்றிருந்தது. அதெல்லாம் வெளியில சொல்லுவது வந்து விடுதலை புலிகளும் சுட்டார்கள் என்று சொல்லி எல்லாம் சாட்சியம் கொடுத்தவர்கள் கூட இருக்கிறார்கள், சில பேர் அப்படி நம்பினவர்கள் கூட இருக்கிறார்கள். இந்த விடயங்கள் எல்லாம் எவ்வாறு நடந்தன, இதை சொன்னால் கூட அந்த சாட்சியத்தை சேகரிப்பவர்கள் எழுதுவதில்லை. ஏனென்றால் அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவார்கள். இது இவர்கள் பிரச்சாரமாக சொல்லுகிறார்கள், தங்களை பற்றி நல்லா சொல்லணும்னுக்காக சொல்லுகிறார்கள் போய்விடுவார்கள். ஆனால் அப்படி போகின்ற பொழுதுதான் அந்த நெரட்டிவ் மாறுகிறது. அப்ப இந்த விடயத்தை அவர் எப்படி நடந்ததுன்றதுக்கு ஆதாரங்களை முன்வைக்கின்றார். அதுல வந்து ஒரு நேர்காணலை செய்திருக்கின்றார். அவர் கண்டவர் சொல்லுகிறார், அங்கே நின்றவர்கள் பிறகு இராணுவத்தோடு சேர்ந்து வேறு விதமாக செயற்பட்டதை பார்த்த பொழுதுதான் தங்களுக்கு விளங்கியது, இவர்கள் துணை இராணுவ குழுவினர் ஏற்கனவே ஊடுருவி உள்ளுக்கு வந்து நின்று இப்படியான செயற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதுல வந்து மிக முக்கியமாக இது வந்து ஒரு ஆழ ஊடுருவும் படை அணி, இலங்கை அரசாங்கத்தினுடைய ஆழ ஊடுருவும் படை அணியினுடைய சிங்கள சிப்பாயாக இருக்கலாம் அல்லது வேறு ஆளாக இருக்கலாம். அவர் வந்து விடுதலை புலியுடைய வரி சீருடையோடு தான் உள்ளுக்கு வந்திருக்கிறார். அது அவருடைய இறந்த உடல் அமைப்பு, இப்படியான விடயங்கள் ஆவணப்படுத்தப்படுவது வந்து மிக முக்கியம். அந்த கதையோடு சொல்லுகின்ற பொழுது அந்த நெரட்டிவ் என்பது என்ற அந்த விடயம் நான் ஏற்கனவே சொன்ன அந்த எடுத்துக்கூறல், எங்களுடைய விடயத்தை சரியான முறையில் எடுத்துக்கூறல் என்பதை அவர் இந்த நூலிலே வந்து சரியாக செய்திருக்கின்றார். அப்ப இப்படியான முறையில் ஒரு நூலை கொண்டு வருகிற பொழுது படங்கள், வரைபடங்கள், படங்களுக்கு பின்னால் உள்ள கதைகள், அங்கே இருக்கின்ற மனிதர்களுக்கும் சம்பவங்களுக்கும் கதைகளை கொண்டு வந்து கொடுத்து அதை ஒரு நூல் வடிவமாக்குகின்றது என்பது ஒரு தனித்துவமான ஒரு விடயம். இது வந்து நீங்க தொகுத்து ஒரு நூல் வெளியிடுகிறோம் என்று விட்டு 10 பேரிடம் அப்படி நடந்த இங்க அங்க முதல் வேறு இடங்கள்ல வெளிவந்த கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து நான் வெளியிட்ட மாதிரி வெளியிட்டு பெருமை தேடலாம் என்று புத்தகம் போடுபவர்களும் இருக்கிறார்கள். பெரிய புத்தகங்கள் எல்லாம் பெரும் வினாளி பண்டெல்லாம். அந்த புத்தகங்களில் இருந்து இது ஒரு மாற்றம் உருவாகிறது. ஒரு இளம் தலைமுறையை சேர்ந்த ஒரு வரிசை அவரிடமிருந்து நாங்கள் படிக்க வேண்டிய விடயங்கள் இருக்கின்றது. அதைத்தான் நான் அடுத்ததாக கையாள இருக்கிறேன். இதிலே வந்து பலவிதமான படிப்பினைகளை இந்த நூல் எனக்கு தந்தது. இந்த படிப்பினைகளிலே முதலாவது, இந்த நூல் என்னத்தை செய்கிறது? இது வந்து ஒரு இன அழிப்புக்கான சாட்சியமா? இது ஒரு இன அழிப்பை நிறுவுவதற்கு எங்களிடம் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு சாட்சியமாக இருக்குமா? இப்படி பல கேள்விகள் இருக்கும். பலர் அதை பல கருத்து வைத்திருப்பார்கள். எனக்கு தெரிந்தது, நான் என்னுடைய மதிப்பீட்டின்படி இது வந்து முள்ளிவாய்க்காலை தொடர்பாடுகிறது. கொம்யூனிகேட்டிங் முள்ளிவாய்க்கால். முள்ளிவாய்க்கால் என்றால் என்ன, எப்படி இருந்தது, என்ன நடந்தது என்பதை கம்யூனிகேட் பண்ணுகிறது. சட்ட ரீதியாக ஆதாரம், ஆவணப்படுத்தல், சாட்சியம் என்றெல்லாம் முறைகள் இருக்கிறது. அவை வைக்கின்ற ஒரு முறை இருக்கிறது. ஆனால் இந்த நூல் என்பது கம்யூனிகேட்டிங் முள்ளிவாய்க்கால். அப்ப கம்யூனிகேட்டிங் முள்ளிவாய்க்கால் நாங்கள் எப்போது இந்த புத்தகத்தின் உணர்வு வருகிறது எனக்கு,
காசாவிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த விடயத்தோடு நாங்கள் ஒரு சமாந்தரத்தை பார்க்கிறோம். அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் காசா அண்ட் முள்ளிவாய்க்கால், இது அடுத்த மிக முக்கியமான விடயம். முள்ளிவாய்க்காலையும் காசாவையும் விளங்கிக் கொள்ளல். இந்த நூலை நீங்க வாசிக்கின்ற பொழுது இன்றைக்கு உங்கள் கண்ணுக்கு முன்னாலே காசாவிலே நடந்து கொண்டிருக்கின்ற பல படிமங்கள் அப்படியே இங்கே வரும். அப்ப அந்த ஒரு படிப்பினை ஒன்று இங்கே இருக்கிறது. அந்த வந்திருக்கின்ற நேரம் இப்ப இதே மே மாதம் அங்கே ராஃபாவுக்குள்ளே அடுத்த கட்ட முள்ளிவாய்க்காலை போன்ற ஒரு சம்பவம் நடைபெறுகின்ற அந்த காலம். இதை பற்றி ஆழமான ஒரு ஆய்வு நாங்கள் நடத்தி இருக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையிலே February 4 இலங்கையின் சுதந்திர நாள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாள் அன்று தமிழிலே ஒரு கட்டுரை நாங்கள் கொண்டு, நீளமான கட்டுரை, கொஞ்சம் வழமைக்கு மாறாக 20-30 நிமிடங்களில் வாசிக்கலாம். ஆனால் 20 மணித்தியாலம் தேவைப்படும். அங்கே தரப்பட்டிருக்கின்ற வீடியோ, முக்கியமான சில வீடியோக்கள் அங்கே தரப்பட்டிருக்கின்றன, வேறு வீடியோக்கள். இது ஒரு நெரேட்டிவ். நான் ஏற்கனவே சொன்ன அந்த நெரேட்டிவ். சியோனிசம் காணுகின்ற தோல்வி, ஈழத்தமிழர்களுக்கு உருவாக போகின்ற படிமை மாற்ற, சர்வதேச ரீதியான படிமை மாற்றம் ஒன்று, பாரடைம் ஷிஃப்ட் என்று சொல்லுவார்கள். அப்படியான ஒரு விடயம் நடக்க இருக்கிறது. இப்ப நான் உங்களிடம் கேட்கிறேன், உலகளாவிய ஒரு பெரிய படிமை மாற்றம் நடைபெறுகிறது. இன்று 30 வயதுக்கு கீழ்ப்பட்ட அமெரிக்கர்கள் காசாவில் நடைபெறுவது இன அழிப்பு என்ற கருத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்க அரசு இஸ்ரேலுக்கு ஆயுத உதவி கொடுத்து கொண்டிருக்கிறது, இன அழிப்பு செய்யவில்லை என்று சொல்லுகின்றது. இப்படியான ஒரு சூழல்ல 30 வயதுக்கு கீழ்ப்பட்ட இளந்தலைமுறையினர் காசாவில் நடைபெறுவது இன அழிப்பு, ஹமாஸை கண்டிக்க கூடாது என்று கதைப்பவர்களே இருக்கிறார்கள். அதற்கு நியாயப்பாடுகள் எல்லாம் சொல்லுகின்றார் அமெரிக்கர்கள், யூதர்களை சொல்லுகின்றார்கள். அப்போ படிமை மாற்றம் ஒன்று நடக்கிறது உலகத்தில். அந்த இடத்திலே எங்களுடைய நெரேட்டிவை எவ்வாறு நாங்கள் கொண்டு செல்ல போகிறோம் என்ற முள்ளிவாய்க்கால். இந்த முள்ளிவாய்க்கால் என்பது பலர் சொல்லுகின்றார்கள், காசாவிலே நடக்கிற விஷயத்தை போலதான் எங்களுக்கு நடந்தது. சரிதானே, அது தெரியுது எங்களுக்கு. ஆனால் காசாவிலே செய்வதற்கான ஒரு பரிசோதனையாக, முன்னோடியாக எங்களுக்கு செய்யப்பட்டது என்று நாங்கள் சொல்லுகிறோமா? அதான் நெரேட்டிவ், எங்களுடைய நெரேட்டிவ். இந்த விடயம் எங்களுக்கு நடந்தது, இதை செய்தவர்கள் பரிசோதித்திருக்கிறார்கள் எங்களிலே, இப்படி செய்து முடிக்கலாம் என்ற அவர்கள் பெரிய சக்திகள், பெரிய பெரிய விடயங்களை செய்வார்கள். ஐநாவிலேயே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது பலஸ்தீனத்துக்கு ஒரு அரசு வேண்டும் என்பது. ஆனால் அந்த மக்களை அழிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் முடிவெடுத்திருக்கிறது. அப்போ அப்படியான விடயத்தை செய்வதற்கு முன்னோடியாக எங்களுடைய விடயத்தில் அவர்கள் பரிசோதனைகளை செய்திருக்கிறார்கள். இந்த பலிக்கடா என்ற முதல் சொல்லொன்று பயன்படுத்தினேன். அது எங்களுடைய தேசத்தையே அவர் பலிக்கடாக்கி இருக்கிறார் தங்களுடைய தேவைகளுக்காக. இந்த மாதிரியான ஒரு நெரேட்டிவை நாங்கள் உலகத்துக்கு சொல்ல வேண்டும். அது அந்த 30 வயதுக்கு கீழ்ப்பட்ட அவ்வளவு இளந்தலைமுறைக்கும் போய் சேரும். நாங்கள் சொல்வதெல்லாம் செருடன் காதில் ஊதிய சங்காய்விட்டு என்று நாங்கள் கவலைப்பட்டுக் கொண்டு, தோல்வி மனநிலையில் இருந்து கொண்டு, எங்களுக்குள்ளே குழுக்கள் வைத்து அடிபட்டு கொண்டு அஞ்சலி செய்வதை பற்றி கதை தோன்றுகிறார்கள் பைத்தியக்காரர்கள். அத்தியாயத்தை முடித்து விடுங்கள் அஞ்சலியை செய்து. இருக்கிறார் இல்லை என்றெல்லாம் நாங்கள் சொல்லவில்லை, அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அஞ்சலி செய்து அவரை அந்த கதையை முடித்து விடுங்கள், அத்தியாயத்தை முடித்து விடுங்கள். இது யார் சொல்ற நெரேட்டிவ்? எதிரிகளுடைய நெரேட்டிவ், உளவுத்துறைகள் முன்வைக்கின்ற நெரேட்டிவ். அப்ப புலியாக ஒன்றை கொண்டுவரலாம் அல்லது ஏதோ ஒன்றை கொண்டு வந்தால், நாங்கள் இந்த டைகோட்டோமி என்று சொல்றது, இரட்டை நிலை, இருதலை கொள்ளி நிலை எங்களுக்கு உருவாக்கினால் நாங்கள் உடனே மற்றதுக்கு போவோம். அப்ப நாங்கள் அஞ்சலி செய்துவோம், அள்ளி மாலையை போடுவோம், வணக்கம் செய்வோம், கௌரவப்படுத்துவோம். இறைமையின் வடிவம், தமிழீழ இறைமையின் வடிவம் உயிரோடு இருக்கிறதாக இருக்க வேண்டும் என்றால் உடல் இருக்க வேண்டும் என்பதல்ல. நாங்கள் ஒத்துக்கொள்ளப் போவது, நாங்கள் மாலை போட்டு இதை நடத்தி காட்டப் போவதில்லை உங்களுக்கு. நாங்கள் செய்ய வேண்டியதை செய்து, போக வேண்டிய இடத்துக்கு போய்விட்டு நாங்கள் செய்ய வேண்டிய அஞ்சலியை செய்வோம். இந்த மனதிடம் இருக்கிறதே, இதோடு ஈழத்தமிழர்கள், இதுதான் எங்களுடைய நெரேட்டிவ். இன்று எதிரிகள் கொண்டு வந்திருக்கின்ற, உளவுத்துறைகள் கொண்டு வந்திருக்கின்ற
தவறான நெரட்டிவ்களுக்குள்ளே எங்களுடைய சமூகம் இழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நாங்கள் எங்களுக்குள்ளே பரோக்கியல் என்று சொல்வார்கள். பரோக்கியல் என்றதான் இந்த ஆங்கில சொல்லி. எங்களுக்குள்ளே நாங்கள் குடுங்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் இதை நாங்கள் கண் திறந்து பார்க்கக்கூடாது. இதை பார்த்து விட்டோம் என்று நாங்கள் அங்க போயிடுவோம் மற்ற இடத்துக்கு. அதை தடுப்பதற்கு எங்களுக்கு வேறு வழிகள் காட்டப்படும். ஆகவே இது சம்பந்தமான விழிப்புணர்வு நிறைய தேவை. இதிலே அமைதியாக இருப்பவர்கள் தங்கள் கருத்தை சொல்லாமல் அமைதியாக இது இப்படியோ அது அப்படியோ பேசாம நாங்கள் இருப்போம் என்று இருக்கின்ற கட்டமைப்புகளும் இங்கே இருக்கிறது. மிக தவறான வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இருக்கிற நாடுகளிலே, இவர்கள் தங்களுடைய தலைமை செயலகங்கள் என்று வைத்துக் கொண்டிருக்கிற நாடுகளிலேயே இந்த விடயங்கள் நடக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் 2009 மே மாதம் நாங்கள் என்ன மனநிலையில் இருந்தோம் என்பது எல்லாருக்கும் தெரியும். அந்த மனநிலை இருக்கும் பொழுது டென்மார்க் என்ற நாட்டில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பத்திரிகை, பொலிட்டிக்கன் என்று சொல்லி ஒரு பத்திரிகை இருக்கிறது, பிரதான பத்திரிகைகளில் ஒன்று. அந்த பத்திரிகைக்கு ஒருவர் சொல்லுகிறார், என்னுடைய அப்பாவின் அப்பா என்னுடைய அப்பாவுக்கு சொன்னார், என் இனத்தைச் சேர்ந்தவர்களையும் பலிக்கடாவாக்கி எதிரிகளையும் பலிக்கடாவாக்கினார் என் மகன். எனக்கு அதிலே உடன்பாடில்லை என்று என் அப்பாவின் அப்பா என் அப்பாவுக்கு சொன்னார். எப்போ சொல்கிறார்? மே மாதம் 2009 சரிதானே? அவர் என்ன மனநிலையில் இருந்து அதை சொல்லி இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது கதைக்கிறதெல்லாம் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. இப்ப அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. 2009 மே மாதம் 2 கிழமை இல்லை. அவர் இருக்கின்றார் என்று சொல்லுகின்றவர்கள் அவரை வைத்து காசு சேர்க்க போகின்றார்கள் இருப்பதாக சொல்லி என்றும் அதே பத்திரிகையில் அவர் சொல்லுகிறார். ஆதாரபூர்வமா என்னிடம் இருக்கிறது. அப்ப இவர்களை யார் தூண்டிவிட்டது? இவர்களேன் தூண்டப்பட்டார்கள்? எவ்வாறு இப்படியான நெரேட்டிவ்களுக்குள் இறக்கப்பட்டிருக்கிறார்கள்? இதையெல்லாம் அமைதியாக ஏன் பலர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், எங்களுடைய அத்தியாயங்கள் முடிக்கப்பட வேண்டும். தந்தை செல்வாவினுடைய அத்தியாயம் முடிந்தது, தலைவருடைய அத்தியாயம் முடிந்தது. அடுத்த அத்தியாயம் என்ன அத்தியாயம் என்று நான் சொல்லுகிறேன், நெரேட்டிவ் மீண்டும். அதாவது உங்களுக்கு தமிழர்களுக்கு நிறைய அநியாயங்கள் நடந்து விட்டது, உண்மைதான். அழிந்தோம், அழிக்கப்பட்டோம், எல்லாம் உங்களுக்கெல்லாம் நடந்திருக்கிறது. அதில் எங்களோட தரப்பு சிங்கள தரப்புலையும் கொஞ்சம் பிள்ளைகள் இருக்கிறது தான், எல்லாம் சரி, நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். எங்களுக்கும் அதே மாதிரி பொருளாதார பிரச்சனை ஒன்று பெருசா வந்து அடிச்சு இன்றைக்கு பிச்சைக்கார நாடாக போய் எங்களோட நாட்டையே கட்டி எழுப்ப முடியாம நாங்களும் அடி வாங்கிக்கிட்டோம். சரிதானே? அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சரிக்கு சரி, முடிஞ்சது, உங்களுக்கும் முடிஞ்சது எங்களுக்கும் முடிஞ்சது, திருப்பி கட்டுவோம். எதை கட்ட போயினோம்? ஸ்ரீலங்காவை. எந்த ஸ்ரீலங்காவை? மாவீரர்களுக்கோ அல்லது எங்களுக்கான உரிமைகளோ இல்லாத அதே பழைய ஸ்ரீலங்கா தான் கட்ட போயினோம். ஆனா எங்களையும் சேர்த்து வச்சு கொண்டு கட்ட போயினோம். அதுக்கு பொது வேட்பாளராக எங்களையாக்கள் வர போவோம். இதுவும் அவர்கள் போடுற நெரேட்டிவ். சரிதானே? அப்ப ஆரம்பத்திலே பொது வேட்பாளர் போட்டா நல்லா இருக்கும் போலதான் இருக்குன்னு நானும் கூட யோசிச்சினா. ஏண்டா எங்களுடைய சுயநிர்ணய உரிமை, எங்களுடைய இறைமை, எங்களுடைய விஷயங்களை வைத்து ஒரு ஆணையை, மக்கள் ஆணையை நிறுவலாம். ஒருவர் போய் அதை சொன்னால், அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்களோ என்று எனக்கு தெரியவில்லை. அதாவது சுயநிர்ணய உரிமை கதைக்கின்றவர்கள் இறைமை என்பதை பெருசா கதைப்பதில்லை. அப்படி இறைமை என்பதை கதைப்பவர்களும் 6ஆம் சட்ட திருத்தத்தை எதிர்த்து கதைப்பதில்லை. இப்படிதான் ஈழத்தில் இருக்கிற அரசியல் இருக்கிறது. தந்தை செல்வா தலைவர் அதற்கு அடுத்த கட்ட அரசியலுக்கு எங்களிடம் வந்து ஒத்துழையாமை இயக்கம் வர வேண்டிய நேரத்திலே நாங்கள் ஒத்துழைக்கப்படுவதற்கு இமாலய பிரகடனம் பெறுகிறது. சரிதானே? இமாலய பிரகடனம் பெறுகிறது. இன்னொரு பக்கத்திலே பிரபாகரன் தமிழீழத்துக்காக போராடினார், நான் முழு ஈழத்துக்காகவும் போராடுகிறேன் என்று சொல்லுகிறவர்களும் எங்கள்கிட்ட இருக்கிறார். மீண்டும் எதிரியினுடைய நெரேட்டிவ் எங்கள்கிட்ட வருகிறது. அதே ஆட்கள் தான் பொது ஜனாதிபதி தேர்தல். நானும் அதை பார்த்து ஒருக்க நான் லைக் கூட போட்டிருந்தேன். அவருக்கு போட்டவருக்கு நல்ல கதைச்சிருந்த மாதிரி இருந்தது. உடனே உணர்வுல போட்டேன். நான் பொதுவாக போடுறதில்லை, சமூக வலைத்தளங்கள்ல நான் இருக்கிறது இல்லை, போடுறதில்லைன்னா உணர்வுல தூண்டப்பட்டு சிந்திக்காம சில விஷயத்தை நாங்கள் செய்திடக்கூடாது. ஆனால் பிறகு நான் யோசிக்கிறேன். யோசிச்சு கொண்டு வந்தால் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயமே என்னவென்றால், இலங்கை அரசியல் அமைப்பை தமிழர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்ட், இலங்கையினுடைய மிலிட்டரி கமாண்டர் இன் சீஃப்,
யார்? ஒரு ஜனாதிபதி, கமாண்டர் இன் சீஃப். கமாண்டர் இன் சீஃப் பதவிக்கு தமிழனும் போட்டி போடலாம் என்று தமிழர்களை ஒத்துக்கொண்டிருக்கிறார். சரிதானே? அப்போ ஒரு கட்சி சொல்கிறது இந்த தேர்தலை புறக்கணிப்போம், ஆனால் மக்கள் அந்த கட்சிக்கு பின்னால் பெருமளவில் கிழக்கில எல்லாம் இல்லை. அப்ப பலர் வாக்களிக்க போகிறார்கள். ஆகவே பொது வேட்பாளர் போட்டுத்தான் நாங்கள் எங்கள் அரசியலை முன்னெடுக்கணும் என்று மற்ற தரப்பு சொல்லுகிறோம். ஒரு தரப்பு இப்படி சொல்றது, மற்ற தரப்பு அப்படி சொல்லுறோம். இந்த ரெண்டு தரப்பும் நேர்மையா இருக்கிறதாக எனக்கு தெரியவில்லை. ரெண்டு தரப்பிலும் நேர்மை இல்லை. ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நரேட்டிவை இவர்கள் விட்டு விட்டார். எங்களுடைய அந்த நரேட்டிவை விட்டு தொலைத்து விட்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், குட்டிச்சுவராக்குற வேலையை செய்கிறார்கள். இலங்கை தேர்தல் அரசியலுக்குள்ளே கொண்டு எங்களுடைய போராட்டத்தை அடகு வைத்து குட்டிச்சுவராக்கி ஒரு பிச்சைக்கார நாடாக போயிருக்கின்ற இலங்கை அரசை தட்டி எழுப்பி விடுகிற வேலைக்கு பின்னால் நாங்கள் இப்போ போக தேவையில்லை. இப்போ நான் கேட்கிறேன், வட்டுக்கோட்டை தீர்மானம் என்ற ஒரு விடயம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் வந்ததை போல இப்போதைய சூழலில் என்ன செய்யலாம்? இப்போதைய சூழலில் என்ன செய்யலாம்? பிச்சைக்கார நாடாக போய் இருக்கு இலங்கை. இலங்கையை திரும்பி பார்ப்பதற்கு உலகத்துல வேறு இடங்கள்லாம் கணக்கு பிரச்சனை நடந்து கொண்டு, இலங்கை ஒன்றும் பெரிய முக்கியமான இடம் இல்லை. இப்ப சவுத் ஏசியா, தென்னாசியா என்பது உலக ஜியோ பொலிட்டிக்ஸ்ல, புவிசார் அரசியல்ல மிகவும் கீழே போயிடுச்சு. சரிதானே? உலக சூழல் மாறி இருக்கு. இப்ப நாங்கள் பட்டுக்கோட்டை தீர்மானத்தை போட்டது போல 14 வருடங்களாக இவர்கள் என்ன செய்தார்கள்? எதையும் செய்யவில்லை. காணாமல் போனவருக்கு தீர்வில்லை, இதற்கு தீர்வில்லை, அதுக்கு தீர்வில்லை. அரசியல் அமைப்பில் எதுவும் எங்களை இதுவரையில் இருக்கிற 13 இல்லாம பண்றதை பற்றி கைத்து கொண்டிருக்கிற இந்த அரசாங்கத்தோடு இந்த அரசியல் அமைப்பை நாங்கள் நிராகரிக்கிறோம். இந்த அரசியல் அமைப்போடு நாங்கள் வேலை செய்ய போவதில்லை. நாங்களே எங்களுக்கான அரசியல் கட்டமைப்பை போடுகிறோம். ஜனநாயக ரீதியாக மக்களை வாக்களியுங்கள். வட்டுக்கோட்டை தீர்மானத்தை எப்படி நியாயப்படுத்தினார்கள்? 77ஆம் ஆண்டு தேர்தலில் கொண்டு போய் அதை முன்வைத்து மக்கள் ஆணையை பெற்றுக் கொண்டார்கள். அதே போல ஒரு பொது வேட்பாளர் எங்களுக்கு தேவையில்லை. 10 பேரை விடுவோம், 10 தமிழரை விடுவோம் வேண்டாம். 10 பேரும், நான் சுமார் கதைக்காக சொல்லுறேன், நான் சொல்லுறேன் வெளியில சொல்லிவிடுறது. 10 பேரை விடுவோம். சரி, இந்த 10 பேர்ல யாரை தமிழ் மக்கள் கூட ஆதரிக்கிறார்களோ அவர்தான் தமிழ் மக்களின் ஜனாதிபதி. தமிழ் மக்கள் எங்கள் சார்பாக அவர் பேசுவார் சர்வதேச ரீதியாக என்று அந்த ஆணையை மாத்தி விடுறோம். இப்படி செய்வதை விட்டு இந்த சிவில் சமூகங்கள் எல்லாம் போய் என்னென்றால் இந்த சுயநிர்ணய உரிமையை பிச்சை கட்டு பெற போயிடுமா ஜனாதிபதி தேர்தலில் பங்கு பெற்றதனூடாக என்று சொல்லி எல்லாம் வேற கதைகள் சொல்றது. இதனுடைய பின்னுக்கு இருக்கிறவர்கள் யார் என்றெல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் பேர் சொல்ல விரும்ப, நான் பல பேருடைய பேரை சொல்லாமல் தான் கதைத்து கொண்டு போகிறேன். இந்த எங்களுக்கு தெரியும் யார் யாரெல்லாம் பின்னுக்கு இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் விடுதலை புலிகளுக்குள்ளே இருந்து வந்த அன்டி பிரபாகரன்கள். அவர் அப்படி யோசிச்சா, நான் இப்படி யோசிக்கிறேன். நான் நிறுவ போகிறேன். என்ன? இலங்கை அரசியலுக்குள்ளேயே நாங்க போய் 13 நல்லதில்லை, 13 தீர்வு இல்லை, ஆனா 13 நாங்க எதிர்க்க 13 தான் நாங்க கேட்போம். இப்படி கதைக்கின்ற அரசியல் ஆய்வாளர்கள்லாம் இருக்கு நம்மங்கள கருத்துருவாக்கிகள். இவர்கள் இந்த நெரேட்டிவை பிள்ளையா கொண்டு போறாங்க. இவர்கள் எதிரிகளுடைய உளவுத்துறைகளுடைய நெரேட்டிவ்களை இலகுவாக சாப்பிட்டு விட்டு அதை மக்களுக்குள்ள கொண்டு வந்து திணிக்கிறார். அப்ப நாங்க சிந்திக்கப்படாது, ஒத்துழையாமையாக நாங்க சிந்திக்கப்படாது. பலஸ்தீனன் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்கக்கூடாது. அமெரிக்காவில் இருக்கின்ற 30 வயதுக்குள்ள இருக்கின்றவர்கள் சிந்திக்கிற மாதிரி அந்த சிந்தனைக்குள்ள நாங்க போய்விடக்கூடாது. இந்த முள்ளிவாய்க்கால் என்ற அந்த நெருப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. நாங்கள் இணக்க அரசியலுக்குள்ளே போக வேண்டும். இலங்கை அரசியல் அமைப்பை ஒத்துக்கொள்ள வேண்டும். இப்படியாக நெரேட்டிவை மாற்றுகின்றார்கள். இந்த விடயங்களை நீங்கள் ஆழமாக பார்ப்பது தேவை இருக்கிறது. அதனால இந்த கட்டுரையை தயவு செய்து வாசியுங்கள். இந்த கட்டுரையிலே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அங்கு முன்வைத்திருக்கின்றோம். இது ஆய்வு ரீதியாக இன்றைய சிந்தித்து தான் இந்த விடயங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்ற வழியால் நான் அதை சிறவை வாசித்து காட்டுகிறேன். எதிரிகளை விட இரண்டகர்கள் ஆபத்தானவர்கள் என்பது பல போராட்டங்கள், எங்களுடைய போராட்டம் மட்டுமல்ல, பல போராட்டங்கள் தருகின்ற பட்டறி. ஆனால் இவர்கள் 2 தரப்பினரை விடவும் மிகவும் ஆபத்தை விளைவிப்பவர்கள் ஒரு முதிய தரப்பினர் உருவாகியிருக்கிறார்கள் 2009க்கு பிறகு. அவர்கள் யார் என்றால், எனக்கு பேர் கிடைக்கவில்லை, எனக்கு தமிழ் சொல் பெறவில்லை. ஆகவே நான் அதற்கு அந்த கோட்பாட்டுக்கு பேர் வைத்திருக்கிறேன், தொடை நடுங்கிகள். ஐயோ, நாங்கள் இனாளி பண்ணி சொல்லிவிடக் கூடாது, போர்க்குற்றம் என்று சொல்லுவோம். புலிகளும் புல விட்டவைதானே, சரியோ? அது அந்த 13 நாங்கள் எதிர்க்கக்கூடாது, 13
அது வச்சுக்கொண்டு நாங்கள் போவோம். ஆனா பதின்முடில தீர்வில்லை தான். சரியோ? இமாலய பிரகடனம் இது நாங்கள் கதைச்சு பார்ப்போம். சரியோ? இமாலய பிரகடனம் என்ன சொல்லுதுண்டா, அதுக்கு சொல்ற விஷயத்தை விடுங்க. இமாலய பிரகடனத்தை செய்ய போறவர்கள் சிங்கப்பூர் தீர்மானத்துக்கு போன ஆட்கள். சிங்கப்பூர் தீர்மானத்துல ஓப்பனாக நேரடியாக எழுதினவர்கள் இலங்கையில பௌத்தத்துக்கு முன்னுரிமை இருக்கு இவர்களே எழுதினவர்களா. சுமந்திரன் அப்படி பல பேர் இருக்கிறார். சுரேந்திரன் எல்லாம் இந்த உலக தமிழர் பெயர வேண்டும் எல்லாரும் போய் அவரெல்லாம் சேர்ந்து எழுதின. நோர்வேலிருந்து போனவர் எங்களோட நண்பர்களாக இருக்கிறவெல்லாம் போய் எழுதிட்டு வந்தவர். இதை நாங்கள் தான் வெளியில கொண்டதுனால தமிழ்நாட்டால வெளியில கொண்டு போட்டது. போட்டோன்னா உலகம் முழுக்க இது போயிட்டு சிங்கப்பூர் தீர்மானம் இப்படி ஆபத்தான தீர்மானம் 10 அடிப்படை. ஏன்னா அப்ப எனக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. இப்ப எல்லாம் இன்னும் கண்டுபிடிச்சிட்டாங்களே இவங்க எப்படி எடுக்கிறாங்களே இதில். அப்ப எங்களுக்கு தெரியாம செய்யறாங்க. இந்த சுவிஸ் நாட்டுல, பின்லாந்து நாட்டுல, நோர்வே நாட்டுல இருந்து கொண்டுதான் இமாலய பிரகடனத்துக்கு நிதி கொடுக்கின்ற 4-5 நிறுவனங்களை அடையாளம் கண்டிருக்கிறோம். 4-5 நிறுவனங்கள் இமாலய பிரகடனத்துக்கு பின்னால் இருக்கிற ஆட்கள். அவர்கள் கோட்பாடு ஸ்டடி பண்ணியிருக்கிறார்கள். தமிழர்களை வைத்தே ஸ்டடி பண்ணியிருக்கிறார்கள். எப்படி அதை செய்கிறது, இதுக்கான முன்னுதாரணங்கள் எல்லாம் பார்த்து வச்சிருக்கிறோம். கதைக்க முடியாது. கதைச்சால் என்ன, ஆதாரம் இல்லை. ஆதாரம் இல்லாம நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சா என்ன நடக்கும், உங்களுக்கு எதிராக கேஸும் வரலாம். ஏன்னா அவர்கள் அப்படிதான் இப்ப செய்யறவர் சொல்றாரு எங்களுக்கு பின்னால் ஒரு தரம் இல்லை நாங்கள். ஆனா அங்க டிக்கெட் போட்ட தொடக்கம் நிறைய காசு கொடுக்கப்பட்டதுகள் எல்லா வேலை திட்டமும் நடந்திருக்கு இமாலய பிரகடனம். சரிதானே? இது எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கு. விளக்கு வைக்கிறதுக்கும் போலியா உண்டு வாரத்துக்கும், அல்லது வருதா போலியா போலி இல்லையா எனக்கு தெரியாது. சரி, அது விடுவோம். வந்திருக்கிறது அரசியல் விளங்காத ஒன்றுன்றது வலு தெளிவா தெரியுது. சரியோ? எங்களுக்கு வந்திருக்கிறது உண்மையா பொய்யான்றது எல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் கதைக்கக்கூடிய விஷயமே இல்லை. உண்மையா நாங்கள் அதெல்லாம் இதை பற்றி எழுதவே இல்லை. இந்த அளவுக்கு விஷயம் இல்லாத விஷயம். ஆனால் என்னத்துக்காக நான் சொல்லுறேன் என்றால், இந்த நெரேட்டிவ் எல்லாம் எதிரிகளும் எங்களை முடக்குபவர்களும் வைக்கின்றதுக்குள்ள நாங்களாக போய் விழுகின்றதுக்காக செய்யப்படுகின்ற விடயங்கள். இதற்குள்ளே அமைதியாக இருப்பவர்களும் போய் இதற்கு ஒத்துழைக்கத்தான் செய்கிறார்கள். ஆகவே இந்த தொடை நடுங்கித்தனம் என்பது என்ன என்பது வந்துதான் இந்த முக்கியமான விஷயம். எதிரியையும் விட இரண்டகர்களையும் விட ஆபத்தானவர்களாக இந்த தொடை நடுங்கிகள் வருகிறார்கள். இன்றைய ஈழத்தமிழர் அரசியல் கருத்துருவாக்கம் உள்ளிட்ட செயற்படு பரப்பு தொடை நடுங்கிகளால் நிரம்பி வழிகிறது. இருதுருவ உலக ஒழுங்கு கொண்டிருந்தது முந்தி. பிறகு அது ஒரு துருவ உலக ஒழுங்கா மாறுது அமெரிக்கான தலைமையில. அது இப்ப போய் 3 துருவங்களாக உலக அரசியல் பிரிஞ்சிருக்கு. வேகமாக நடக்குது விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வேகமாக நடக்குது. இப்படி நடக்கின்ற பொழுது இந்த விஷயத்தை எல்லாம் நாங்கள் புரிந்து நாங்கள் என்ன மாதிரி எங்களுடைய விஷயத்தை கொண்டு போக வேண்டும் என்றதுக்குள்ள நாங்கள் சிந்திக்கப்படாது. வேற நெரட்டிவ்க்குள்ள நாங்க இருக்கோம். அதுக்காக கன வேலைகள் நடந்து கொண்டிருக்கு, அவசரப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதுக்கு பின்னால் இருக்கின்ற சிக்கல்கள் எல்லாம் என்ன என்பதை பற்றின ஆய்வு மக்கள்கிட்ட பெற வேண்டும். பொதுவாக கருத்துருவாக்கிகளே தொடை நடுங்கிகளா இருக்கின்ற பொழுது நாங்கள் கருத்துருவாக்கிகள் இருந்து வழிநடத்தலை பார்க்க முடியாது. நாங்கள் சொந்தமாக சிந்திக்க வேண்டும். அப்ப இப்படியான இடத்துலதான் சுயாதீனத்தன்மை என்பது முக்கியம். அந்த அமைப்பு சொல்லுறது, இந்த அமைப்பு சொல்லுறது, இந்த அறிக்கை வருகிறது, அந்த அறிக்கை வருகிறது என்றதுக்கு அப்பால் போய் நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இது சம்பந்தமான விடயங்கள் நாங்கள் நெரட்டிவ் சொல்லுகிறேன். இந்திரா காந்தி எங்களுக்கு சார்பாக இருந்தார், ராஜீவ் காந்தி தான் எங்களுக்கு எதிராக வந்தார் என்ற ஒரு நெரட்டிவை நாங்களும் நம்புகிறோம். நான் கூட ஒரு கட்டத்தில் நம்பி இருக்கிறேன். இது தவறான நெரட்டிவ். அமிர்தலிங்கத்தை இரண்டகராக்கியது, துரோகியாக்கியது இந்திரா காந்தி. இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் தமிழீழம் உங்களுக்கு நாடு அமைக்க விடமாட்டோம், உங்களுக்கு தமிழீழம் அமைக்க நாங்கள் இந்தியா விடமாட்டோம், ஆகவே நீர் வேற விஷயத்தை யோசியும் என்று சொல்லித்தான் அமிர்தலிங்கம் மாற்றப்படுகிறார். அப்ப அதுக்காக இன அழிப்பு என்று சொல்லி இந்திரா காந்தி சொன்னது என்று சொல்லி நாங்கள் நம்பி இருக்கிறோம். அங்கே இந்திய பாராளுமன்றத்துல போய் அது ஒன்லைனா இருக்குது, ஸ்கேன் பண்ணி போட்டிருக்கிறார்கள் அந்த கதைத்த விடயங்கள். இந்திரா காந்தி என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? இன அழிப்பு சொல்லக்கூடாது. 83ஆம் ஆண்டு இன அழிப்பு சொன்னா கூட தமிழர்கள் கொல்லப்பட்டு விடுவார்கள், நாங்கள் இந்த இது இப்படியான சொற்பிரியம் எல்லாம் பாவிக்க கூடாது. ஆனா நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? இன அழிப்பு என்று இந்திரா காந்தி சொன்னவா என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.
மீளாய்வு செய்யப்பட வேண்டியிருக்கிறது. எல்லா விடயங்களும் ஆதாரபூர்வமாக மீளாய்வு செய்யப்பட வேண்டியிருக்கிறது. இந்த நெரட்டிவை எங்கள் தலையில வைத்து இவர்கள் சுமத்தி இருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்வதற்கு. ஆகவே நான் ஆழமாக கனவிடயங்களுக்குள்ள போக விரும்பவில்லை, இதனுடைய அகலத்தை நீட்ட விரும்பவில்லை. ஒரு ஊடகவியலாளராக சுரேன் கார்த்திகேசு தான் பார்த்த விடயங்களை நேர்மையான முறையில் ஒரு நெரட்டிவ் கூட, தன்னுடைய நெரட்டிவ் கூட, இந்த மேட்டா நெரட்டிவ் என்று சொல்றது ஃபோல்ஸ் நெரட்டிவ் என்று சொல்லி, இப்ப நான் சொன்ன சில விஷயங்கள் இருக்கிறதுல ஃபோல்ஸ் நெரட்டிவ்ஸ், பிழையான விடயங்கள். மேட்டா நெரட்டிவ் என்பது பெரிய நெரட்டிவ், எல்லாத்துக்கும் பெருசா ஒன்று. அதாவது இலங்கை அரசை, இலங்கையினுடைய இறைமையை தமிழர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதில்லை ஜனநாயக ரீதியாகவே. இப்படியான சில நியாயப்பாடுகள்கிட்ட இருக்குது. இதை மாதிரி தான் சில நிறைய விடயங்கள், சிக்கல்கள் இருக்குது, நெரட்டிவ்கள், பிழையான நெரட்டிவ்கள் இருக்குது. ஆயுத போராட்டம் மௌனிக்கப்படவில்லை. மீண்டும் சொல்லுகிறேன், ஆயுத போராட்டம் மௌனிக்கப்படவில்லை. ஆயுத போராட்டம் நடக்குது என்று நான் சொல்ல இல்லை, அப்படியான அறிவித்தல் மேற்கொள்ளப்படவும் இல்லை. ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டன. ஆயுதங்கள், சைலன்சிங் த கன்ஸ் என்பது வேறு, சைலன்சிங் த ஆர்ம்டு ஸ்ட்ரகிள் என்பது வேறு. ஆனால் எம்மவர்கள் இப்ப என்ன செய்கிறார்கள் என்றால், ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு விட்டது, ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு விட்டது என்றே கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சர்வதேச சட்டத்திலே லாஸ்ட் ரிசோர்ட்டாக ஆயுத போராட்டம் தான் செய்யப்பட வேண்டும் என்று சர்வதேச சட்டமே ஒப்புக்கொள்கிறது. அப்படியான விடயத்தை நிராகரிப்பதற்கு எங்களுக்கே உரிமை இல்லை. ஆகவே எவரும் சொல்ல தேவையில்லை ஆயுத போராட்டம் இனி சாத்தியமில்லை, அது நடக்காது, அது முடிந்து விட்டது, அந்த அது இல்லை என்று சொல்ல தேவையில்லை. அது ஓப்பனா இருக்கட்டும். ஏனென்றால் அதற்கான எந்த வித விஷயம் நடைபெறவில்லை. இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுவேன், ஈபோ மக்கள் என்று சொல்லி நைஜீரியாவிலே போராடின ஒரு இனம், அவர்கள் பியாஃப்ரா என்று சொல்வார். பியாஃப்ரா போராட்டம் 69, 70களில் அவருடைய போராட்டம் எங்களை போல நசுக்கப்பட்டது. நசுக்கப்பட்ட பொழுது 3 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் முள்ளிவாய்க்கால் செத்ததை விட பல மடங்கு மக்கள் இறந்து, பட்டினி உடம்புகளோடு, பட்டினி சாவோடு, ஆயுதங்களை கையில கொண்டு போய் எதிரியின் கையில காலடியிலே வைத்து விட்டு நாங்கள் சரணடைகிறோம் ஐயா என்று சரணடைந்துதான் அந்த போராட்டம் அழிந்து போனது. அந்த போராட்டம் 50 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப அவர்கள் 2009 முள்ளிவாய்க்கால் நடந்து கொண்டிருந்த பொழுது எழுதினார்கள், எழுதினார்கள் என்னென்றால், நாங்கள் செய்ததை போன்ற தவறு நீங்கள் செய்துவிட வேண்டாம், சரணடைய வேண்டாம், போராட்டத்தை சரணடைய வேண்டாம், சரணடைய வைக்க வேண்டாம் என்ற சொல்லு. அப்படி போராட்டம் சரணடையப்படவில்லை முள்ளிவாய்க்காலில். அதாவது எல்லாமே கட்டுக்கோப்பாகத்தான் நடந்திருக்கிறது கடைசி வரை. இதை நாங்கள் கேள்விப்பதில்லை. கொஞ்சம் இதை பற்றி ஐயங்கள் இருந்தால் கேளுங்கள், பார்ப்போம். நான் இந்த புத்தகம் சம்பந்தமான படிப்பினைகள்ல இறுதியான விடயங்களை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் முள்ளிவாய்க்கால், அண்டர்ஸ்டாண்டிங் முள்ளிவாய்க்கால் காசா என்ற விடயம் நாங்கள் சொல்லி பார்த்திருக்கிறோம். அதுல இந்த சுரேன் கார்த்திகேசு கொண்டு வந்திருக்கின்ற விடயத்துல எனக்கு இன்னொரு சிந்தனை என்னென்றால், முள்ளிவாய்க்காலை தொடர்பாடுகிறோம் என்றால் வாகரையையும் நாங்கள் தொடர்பாட வேண்டும். ஏனென்றால் முள்ளிவாய்க்கால் நடக்கின்ற இனஅழிப்பு நடக்க முதல் வாகரையில அதே விஷயம் நடந்து முடிந்திருக்கிறது 2007. அது எப்படி நடந்தது, அந்த கதைகள் வெளியில வர வேண்டும். இப்ப இவர் செய்தது போன்ற புத்தகங்கள் வாகரை சம்பந்தமாகவும் வெளிவர வேண்டும் என்ற அந்த எண்ணம் எங்களுக்கு இந்த புத்தகத்தை பார்க்கின்ற பொழுது தெரிகிறது. என்றால் அதுல பல கதைகள் இருக்கிறது, ஆபத்தான கதைகள் இருக்கிறது. இலுப்படிச்சேனை என்ற ஒரு இடம் இருக்குது மட்டக்களப்புல. அங்க ஒரு வெட்டி சின்னத்தை இலங்கை ராணுவம் கட்டி வச்சிருக்கு. இந்த வெட்டி சின்னத்தை எங்க கட்டியிருக்கு தெரியுமோ? லெப்டினன்ட் கர்னல் ஜீவன் என்கின்ற விடுதலை புலி போராளிக்காக எழுப்பப்பட்ட சிலை இருந்த இடத்துல கட்டியிருக்கிறாங்க. 2007ஆம் ஆண்டு கோட்டபாய ராஜபக்சவை திறந்திருக்கிறார். அதை இதுதான் அது. இந்த இதுல என்ன சொல்லுது என்றால், நெகனகிர ஜனதா என்ற அந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா பீப்புள்ஸ் விக்டரி இன் தி ஈஸ்ட் என்று சொல்லிட்டு கீழே சொல்லுது கருப்பு ஜூலையிலிருந்து தங்கமான ஜூலைக்கு போனதை நினைவு கூறுகின்ற இடமா. கருப்பு ஜூலையிலிருந்து தாங்கள் பொன்னான ஜூலைக்கு போயிருக்கணுமா 2007ஆம் ஆண்டு. இப்படி அங்க நினைவு தூக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். வாகரையை தொடர்பாடுதல் என்ற விடயத்துல
அதே போல அடுத்த விஷயம் வந்து படங்களுக்கு பின்னால் இருக்கின்ற உண்மை கதைகளை அவர் சொல்லியிருக்கிறார். நான் ஏற்கனவே அதற்கு ஆதாரங்கள் காட்டியிருக்கிறேன். அதே போல புள்ளி விவரங்களை காட்சிப்படுத்துறது, இப்படியான விடயங்கள்லாம் இருக்கு. செய்ய வேண்டிய விஷயங்கள் நாங்க வந்து அவர் செய்த விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். செய்யாத விடயங்களையும் பொதுவாக விமர்சனம் கொண்டு வருகிற போது சொல்ல வேண்டும். ஆனால் அப்படியான விஷயங்கள் ஒரு தனி மனிதனாக அவருக்கு செய்வதில் நிறைய சிரமங்கள் இருக்கும். ஆனால் அவர் தன்னால் இயன்ற அளவுக்கு அதை செய்திருக்கின்றார். இதை சொல்லி நான் இதோடு நிறைவு செய்கின்றேன். வேறு கேள்வி பதில்கள் இருந்தால் நாங்கள் பிறகு பார்க்கின்ற பொழுது பார்ப்போம். நன்றி.